ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஒரு ஹேக் தான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் போன வீடியோலேயே வந்துட்டு ரைஸ் ஃபேஸ் மார்க் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அது ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஹேர் கண்டிஷனர் ஹேக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஹேக் வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சில்கியான ஹேர் வந்துட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சேமஸ் நம்ம அதே மாதிரி நம்ம இந்த ஒரு கண்டிஷ்னர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்துட்டு நான் கண்டிஷ்னர் வந்துட்டு எடுத்துருக்கேன். அண்ட் உங்கள்கிட்ட என்ன கண்டிஷ்னர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்துட்டு லாரியல் பாரிஸோடைய ட்ரீம் லென்த் கண்டிஷ்னர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ என்ன எவ்வளோ ஹேருக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்கிட்ட இப்போ வந்துட்டு ஆலிவ் ஆயில் இல்லை. ஸோ கோகோனட் ஆயில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹனி ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளாம் ஹனி வந்துட்டு ஹேருக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம், பிகாஸ் ஒயிட் ஹேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஹனி வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹனி வந்துட்டு தலைக்கு தேய்ச்சா வந்துட்டு ஒயிட் ஹேர் வரும் அப்படின்றது ஒரு மெத்து தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஒயிட் ஹேரில் வந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. அண்ட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸுக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயில்டாக புரியும். அண்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த கண்டிஷ்னர் வந்துட்டு ரெடி. அண்ட் இதை வந்துட்டு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும், கண்டிஷ்னர் வந்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணனா வந்துட்டு நல்லா சாஃப்டான ஹேர் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்துட்டு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கண்டிஷ்னர் விட ரொம்ப நல்லா சாஃப்டாக அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஹேர் மாதிரி அவங்க காட்டியிருந்தாங்க. ஸோ கண்டிஷ்னர் வந்துட்டு ஓரளவுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மூதி அண்ட் சாஃப்டி கிடைக்கும். பட் அதை விட நல்லா ஒரு ஸ்மூத்தான ஹேர் காட்டுற மாதிரி தான் இந்த ஒரு ஹேக் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வருதா அப்படின்றத வந்துட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். இல்லை நார்மலாக கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அண்ட் இப்போ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்குது. பிகாஸ் நான் இப்போ தான் வந்துட்டு ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணிட்டு வந்திருக்கேன். லைக் என்னோடய ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எந்த கண்டிஷனர் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்பவே ட்ரையாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ட்ரையான ஹேரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த கண்டிஷ்னர் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஹேர் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது. பிகாஸ் நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம சீவுனா கொஞ்சம் நல்லா டேங்கிள்லாம் ரிமூவ் ஆகி அண்ட் கொஞ்சம் ஹேர் சாஃப்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர் கூட நான் பண்ணவே கிடையாது. ஸோ அதனால ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேரில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரை வந்துட்டு 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டேன். அண்ட் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும் அப்படின்றதுக்காக. அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஹேருக்கும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணலை. அண்ட் இந்த மாதிரி எண்ட் ஆஃப் தி ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் தானே, எனக்கும் என்னோடய ஹேர் ரொம்ப முக்கியம் தானே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ட் ஆஃப் தி ஹேரில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணி முடிக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்டிஃபாக வந்துட்டு நின்றுச்சு. அண்ட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் 1 ஹார் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் 1 ஹாருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 1 hour later. ஸோ ஆஃப்டர் 1 ஹார் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் எண்ட் ஆஃப் தி ஹேரில் அப்ளை பண்ணனால வாஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு நல்லாவே ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரையர் போட்டு ட்ரை பண்ணிவிட்டேன். காஞ்சக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹேர் பார்க்க நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அண்ட் சாஃப்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக நல்லாவே ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா கோம் வச்சு நல்லாவே சீவி விட்டுருந்தேன். ஸோ சீவும் போது வந்து பார்த்திங்கன்னா
நம்ம மேலே இருக்க ஹேர் வந்து சீவதுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது. அண்ட் கீழே போக போக அந்த கண்டிஷ்னர் போட்ட இடத்துல சீவதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு சீவறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்துச்சு ஹேரு. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஹேர். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப என்னோடய ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸியாக கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அண்ட் சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கம்மியாயிருக்கு. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஹேர் இங்கே நான் கண்டிஷ்னர் போடாமல் இருக்க ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட வால்யூமைஸ்டாக தெரியுது. அண்ட் கண்டிஷ்னர் போட்ட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அண்ட் வால்யூம் வந்துட்டு கம்மியாக இருக்க மாதிரி வந்துட்டு தெரியுது. அண்ட் ஓவரால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாகவே நான் வந்துட்டு காட்டிகிட்ருக்கேன். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இந்த கண்டிஷ்னர் ஹேக் வந்துட்டு நமக்கு தருது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த கண்டிஷ்னர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ அதுவுமே நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு கண்டிஷ்னரோட ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிஃபோர் ஹேருக்கும் அண்ட் ஆஃப்டர் ஹேருக்கும் வந்து பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ யாருனாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்குமே பார்த்த உடனே வந்துட்டு தோணும். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்றனால நம்ம ரெகுலராக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற தாட்டும் வந்துட்டு நமக்கு இருக்கும். பட் இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தாட். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நான் யூஸ் பண்ணணும், நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இது 2மே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஹனி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டான்றது என்னோடய தாட்டு. ஸோ அதனால் ஹனி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷ்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்துட்டு விட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரின்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஒரு ஹேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹார் வந்துட்டு அதை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்லேயே நீங்கள் வந்துட்டு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ரின்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு கண்டிஷ்னரோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பிகாஸ் நான் இதை ட்ரை பண்ணால் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹேருக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் வராது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரிசல்ட் பிடிச்சி நீங்கள் அகைன் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் வராமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த ஹேக் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை.